ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். வணக்கம்ப்பா. எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்தாச்சு. அதை கொடுங்க. இந்தாங்க ஐயா. எப்படியாவது நீ கலெக்டர் பார்த்து பேசிடுங்க ஐயா. இருங்க எங்க போறீங்க? கலெக்டர் பார்க்கணும்ப்பா. கலெக்டர் சாப்பிட்டு இருக்காருங்க, போயிட்டு 3 மணிக்கு வாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரா? ஆமாங்க. அப்ப அவரை பார்க்க இதுதான் சரியான நேரம். அட இருங்க, என்னங்க சொல்ல போயிட்டு இருக்கீங்க? போதும். சார் வணக்கம். வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கம். சாப்பிட்ற நேரத்தில் வந்து தொந்தரவு பண்ணுறமேன்னு தப்பாக நினைக்காதீங்க. மற்ற நேரத்தில் வந்தால் மனுவை மட்டும்தான் கொடுத்துட்டு போக வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த மனுவை கொடுக்கறதுக்கு நீங்கள் சாப்பிட்ற நேரம் தான் சரியான நேரம்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் சாப்பிடுங்க, நான் விஷயத்தை சொல்கிறேன். சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கு, நாளைக்கு கிடைச்சிருங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனால் அடுத்த நாள் அதுவே சந்தேகமாயிரும். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, விவசாய நிலத்தையெல்லாம் பட்டா போட்டு வீடுகளாகவும் ஃபேக்டரிகளாகவும் மாற்றக்கூடாதுன்னு சட்டத்திலே இடம் இருக்கு. ஆனா நீங்க அதை மீறி பர்மிஷன் கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா விவசாயம் பண்றதுக்கு இடமே இல்லாம போயிடும். அப்புறம் அடுத்த தலைமுறை சோத்துக்கு பதிலா மாத்திரையை சாப்பிட்டுட்டு அரிசியும் தக்காளியும் மியூசியத்துல தான் பார்க்க வேண்டியது இருக்கும். ஏற்கனவே ஏரி குளத்தை எல்லாம் அழிச்சாச்சு சார். விவசாயத்தை அதை காப்பாத்தி கொடுங்க. சரி, நான் விசாரிக்கிறேன். நல்லதுங்க ஐயா. நான் அதிகமா பேசிட்டு தான் நினைக்காதீங்க, அவசியம் இருக்கிறதுனால தான் பேசினேன். வர்றாங்க. வரங்க ஐயா. ஏப்பா அவங்க சும்மாவா வாங்குறாங்க, காசு கொடுக்குறாங்கல்ல, அப்புறம் என்ன அவங்க தவணையாவா தராங்க, மொத்தமாவில் வந்துட்டு இருக்காங்க. இங்க வா. விளையிற நிலத்தை விற்கிறோம்னா மொத்தமாக தான் பணம் தருவானுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக செலவாகி போயிடும். அப்புறம் என்ன பண்ணுவேன்? சுப்பிரமணி, நாமெல்லாம் ஊருக்கே படி அளக்கிற சனங்க. இருக்கிறதையெல்லாம் விற்று தின்னுவிட்டு அடுத்தவங்கிட்ட போய் கை நீட்டி நின்று அசிங்கம் இல்லை? கூட வந்துட்டு இங்கே நின்று வியாக்கியானம் பேசிகிட்டு இருக்க. என்னையா நீ வாயா. கம்முண்டு போன ஏற்றி விட்டு பார்த்தீங்களா? The pretty girls, they are looking at me. Come on girls, don't stop it now. Keep on playing the game, you got me shaking somehow. Come on, I got right the plan to take you with me tonight. Hand. மாணிகா, I will take care of மாணிகா. everything. Don't have to. எப்பா மாணிகா, அண்ணா பிரின்சிபால் உள்ள கூப்பிடுறாங்க. இந்த வரேன்.
ஐயோ கூப்பிட்டாங்க பகாலி பகாலி உள்ள கூப்பிட்டாங்கடா அதை ஏன்டா தூங்கிட்டு இருக்கணும் எழுப்பி சொல்றேன். விதி யாரை வெட்டுது? போ, என் கண்ணு முன்னாடி நிக்காத, போடா. தியானத்தில் இருக்க டிஸ்டர்ப். போயிட்டு வரேன் அக்கா. தம்பி திரும்ப வந்துட்டானா? அட என்னப்பா தூங்குற? உன்னை பார்த்தா படிக்க வந்த பையன் மாதிரி தெரியலையேப்பா. பின்ன காலேஜில் பெல்லு திருட வந்த மாதிரி இருக்கா? அவனை என்கொயரா பண்ணுகிறேன். இல்ல அது வந்து என் ஃபைலை கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன், அதுக்கு தான் கேட்டேன்ப்பா. ஃபைல் உண்டா? ஆமாப்பா. தூக்கம் காஞ்சவனே கொடுக்குறேன். காலேஜ் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வா. இது என்னோட கனவு. நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், முடியலை. இப்போ என் பயம் படிக்கிறான். இவனை ஒரு விவசாய விஞ்ஞானி ஆக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. பூபதி, உங்களை விட உங்க பையன் முகத்துல அந்த ஆர்வம் ரொம்ப பசுமையா தெரியுது. இவன் பிரின்சிபலா பியூனா? தம்பி, எந்த விவசாயியும் தன்னுடைய பையனை விவசாயம் படிக்க சொல்றதில்ல. என்ஜினியர் ஆகணும் இல்லைன்னா டாக்டர் ஆகணும்னு தான் ஆசைப்படுவாங்க, இல்லை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பிடுவாங்க. ஆனா உங்க அப்பா உன்னை இந்த கல்லூரியில் சேர்க்கிறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குப்பா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நன்றி ஐயா. நான் பயிற்சி ஆப்ரேஷன் பண்ண மாதிரி வரான். டேய் என்னடா பகாலி என்ன காலேஜ்ல சேர்த்தாங்க. என்னது சேர்த்துட்டானுங்களா? டேய் ஏப்பா, டேய் போடா. இந்த சைடுல என் பையில கிறிஸ்டியப்பா. எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டேடா நீ. புளியம்பட்டிக்கு போய் நான் என்னடா சொல்லுவேன்? ஏமாத்திட்டியாடா எங்களை. நம்ம பிரித்து விட்டா வேற வழியே இல்லடா. ஐயோ, பில் கேட்ஸ் என்ன சொன்னார்? அம்பானி என்ன சொன்னார்? அங்கிட்ட எதுவுமே சொல்லியாடா. பேக்கை வந்து தெரியல எடுத்துக்குவோம். ஏமா பில் கேட்ஸ் கிட்ட என்ன சொன்னாரு? கையை விடுடா எருமை மாடு. வந்ததுக்கு அதாவது கரெக்ட் பண்ணலாம் பார்த்தேன்டா.